தேக்கடா முடியுமா? முடியாது. அடுத்து அவர் அடக்கலான்னு பாக்குறாரு. அதுக்கு என்ன கொஸ்டின் பாரு. ஆமா நான் சொல்றது சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? அதாவது சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? சிஇஓங்கிறதும் இந்த மாதிரி ஒரு டீச்சரா இருந்து மாஸ்டர் அப்படிதான் போயிருப்பாங்க. அவங்க ஒன்னும் பிஹெச்டி படிச்சுட்டு வரல. நான் என்ன சொல்றேன்னா, சட்டப்படி இது தப்பு, மூட நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் ஒரு தமிழ் ஆசிரியர். அவரே திருப்பி அதே கேள்விய உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை, ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா யூ ஷுட் தேங்க் மீ. நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? அதாவது அவர் ஏதோ பெரிய சேவை பண்ற லெவலுக்கு பேசுறாப்ல, அதுக்கு அவருக்கு தேங்க் வேற பண்ணணுமா? நீங்க எல்லாரும் இந்த பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒலிம்பிக்ஸ்ங்கிறது தனியா நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நடக்கும். பாரா ஒலிம்பிக்ஸ்ங்கிறது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காகவே நடத்தப்படுற ஒரு ஒலிம்பிக்ஸ். அது ஏன் நடத்தணும்? அவர்களுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக நாடுகள்லாம் சேர்ந்து அந்த பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறதும் நடத்துறாங்க. அப்படி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் ஒவ்வொரு கனவோட இருப்பாங்க. தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா, தம் உடம்புல இருக்க பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஒரு டெக்னாலஜி வராதா அப்படின்னு சயின்டிஸ்டையும் டாக்டர்ஸையும் நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு, நீ போன ஜென்மத்துல பாவம் பண்ண, அதனாலதான் இந்த பிறவி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? இத நான் நம்பணும். என்ன திமிர் இருக்கணும் உனக்கு? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இளம் வயசுலயே அவன் என்ன நினைப்பான்? நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம், நம்ம போன ஜென்மத்துல பாவம் பண்ணதுக்கு இந்த மாதிரி வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்க மாட்டானா? நீங்க சொன்ன அதே டயலாக நான் உங்ககிட்டயும் சொல்றேன். தேர் இஸ் a limit for everything. சோ இவர் இது மட்டும் தான் பண்ணிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்காப்ல. அதாவது ராக்கெட் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த வயசுல தான் திங்கிங் அதிகமா இருக்கும். அவங்க வந்து அந்த படிக்கிற அறிவியல்னால சில ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது பெஸ்டா வராட்டியும் கூட அதோட பேசிக் ஸ்டெப்பா அவங்க பண்ணிருப்பாங்க. அதுக்கான பல ரெகக்னேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸிபிஷன் இந்த மாதிரி போய் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டோடைப்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த ஒரு பருவத்துல போய் நின்றுகிட்டு ராக்கெட் இல்லாம பரலோகம் போறது, மந்திரம் சொன்னா நெருப்பு மலை வர்றது, மந்திரம் சொன்னா இங்கே நாங்க பறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினா அவன் என்ன நினைப்பானுங்க? மேல இருந்து காஸ்மிக் எனர்ஜி உங்களோட பாடிக்குள்ள இறங்கும் போது ஒவ்வொரு சக்கரத்திலும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்போ ஒவ்வொரு சக்கரத்திலையும் அந்த சக்தி என்பது வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறதோ அப்போது நீங்கள் இறைநிலைக்கு மாற்றப்படுகின்றீர்கள். அதாவது நம்ம வளிமண்டலத்துக்கு மேல, ஏன் நீங்க வளிமண்டலத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போக போக ப்ரெஷர்லாம் அதிகமா இருக்கும். நீங்க அந்த ஃபிளைட்ல எல்லாம் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். சோ இதை தாண்டி இருக்கிற எனர்ஜி எந்த வகையில உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. விந்துவை அதிகமா கீழே விட்டுட்டீங்கன்னா உலகம் மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம். கீழே போகாம விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்திடுறானோ 12 இயர்ஸ் ஆகும் இதுக்கு. அதாவது ஸ்பெர்ம் ரிலீஸ் அப்படிங்கிறது நம்ம அதை ரிலீஸ் பண்ணலன்னா கூட ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள அது ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் அடக்கி அதையும் மேலே கொண்டு வந்து இது என்ன வாமிட் அப்படியே மேலே ஏறி நமக்கு வாய் வழியா வர்றது. பட் இந்த விஷயத்துல நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எடுத்த நடவடிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அவரோட கைது அதெல்லாம் வேற விஷயம். அந்த கைதுக்கு காரணம் வந்து நம்ம சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல மாற்றுத்திறனாளிகள் அவர் மேல ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது வேற விஷயம். நான் சொல்றது அந்த தமிழாசிரியரை அழைச்சு அவருக்கு பிரஸ் மீட்ல வச்சு மரியாதை செஞ்சிருக்காங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பேசின அந்த விஷயத்தினால மைண்ட் வாஷ் ஆயிருக்க அந்த மாணவர்கள் வந்து இந்த ஆசிரியர் தான் தப்பா நினைப்பாங்க. அதாவது இவர் வந்து போன ஜென்மத்துல பாவம் பண்ணவர், அதனாலதான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு. ஸோ அவருக்கு அந்த மரியாதையை அவர் கொடுக்கும்போது அப்பதான் அந்த மாணவர்கள் தெளிவடைவாங்க அப்படிங்கிறது சரியான ஒரு நடவடிக்கை தான். இந்த மாதிரி ஒரு கூவி பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், விந்து சக்தி, பெண்களுக்கு சுரோனித சக்தி, இது ரெண்டு தான் ஞானத்துக்கு உண்டான ஃபியூயல். பெரும்பாலான நபர்களுக்கு சில பல பழக்க வழக்கங்கள்னால இந்த சக்தி அதிகமா ஜஸ்ட் பிசினஸ். அவரோட ஹிஸ்டரியை தோண்டி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நியூஸ்ல வந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் வந்து 10வது தாண்டல, சித்த மருத்துவம் படிச்சிருக்கதா சொல்லி இந்த காயகல்ப லேகியம் இந்த மாதிரி எல்லாம் வித்துருக்காப்புல. இந்த ஸ்டேட் ப்ரோக்ராம் எல்லாம் தாண்டி நான் செய்த குறும்பு அப்படிங்கிற ஒரு படத்தெல்லாம் தயாரிச்சிருக்காப்புல. இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லினதாகவும் ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் என் தலைவர் ஒரு கோட் சொல்லியிருக்காருன்னு சொல்லி போட்டிருந்தால, அதையும் இதையும் நீங்க லிங்க் பண்ணி பாத்துக்கங்க. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாது. என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வேரோடு அறுக்கப்படணும் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட்டும் கொஞ்சம் உறுதியா இருக்கணும். அதாவது
அவங்க வெளியில போய் என்ன வேணா எது வேணா பேசிக்கிட்டோம். பட் ஸ்கூல் பிரைமரிஸ்குள்ள அவங்க கண்டிப்பா என்டர் ஆகவே கூடாது. ஏன்னா அது ஒரு ஈஸியா மேனிப்புலேட் ஆகுற ஒரு வயசு. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் இந்த பாவம் புண்ணியம் போன ஜென்மம் மறு ஜென்மம் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது அவங்களோட மென்டலாவே அவங்களை அஃபெக்ட் பண்ணும். அதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே பல காலங்கள் ஆகும். ஜெமினி படத்துல ஒரு டயலாக் வரும், கொஞ்சம் விட்டா இவன் இன்னொரு தேஜா சார் வெட்டாதானே. அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஆட்களை நம்ம வளர விட்டோம் அப்படின்னா அவங்க எந்த லெவலுக்கு போவாங்கங்கிறது இன்னைக்கு நாம வளர விட்ட ஆட்களோட நிலைமையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, I am your Ashok Debates.